யூடியூப் சேனல் வளர்ச்சிக்கு உதவி புரியும் கடவுளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நான் உங்கள் பாலன். துருவமுனை விதி என்பது பிரபஞ்சத்தின் ஒரு முக்கியமான விதியாகும். பிரபஞ்சத்தை ஆழமாக கவனித்தால் ஒரு அதிசய உண்மை வெளிப்படுகிறது. எதுவும் ஒரே திசையில் மட்டும் இல்லை. ஒவ்வொரு பொருளுக்கும், உணர்வுக்கும், அனுபவத்துக்கும் ஒரு எதிர்முறை உள்ளது. இதுவே துருவமுனை விதியாகும். துருவமுனை விதி சொல்வது என்னவென்றால், எதிர்மறையாக தோன்றும் இரு விஷயங்களும் உண்மையில் ஒரே சக்தியின் இரண்டு முனைகள். உதாரணமாக, சூடு மற்றும் குளிர், வெளிச்சம் மற்றும் இருள், அன்பு மற்றும் வெறுப்பு, மகிழ்ச்சி மற்றும் துயரம். இவை தனித்தனியான சக்திகள் அல்ல, அவை ஒரே அளவின் வேறுபட்ட புள்ளிகள். குளிர் என்பது வெப்பத்தின் இல்லாமை, இருள் என்பது ஒளியின் இல்லாமை. அதேபோல் வெறுப்பு என்பது அன்பின் மாற்றிய வெளிப்பாடு, துயரம் என்பது மகிழ்ச்சியின் தூரமுனை. அதனால் பிரபஞ்சம் நல்லது அல்லது கெட்டது என்று தீர்ப்பு கூறுவதில்லை. அது அளவுகளையும் அலைவரிசைகளையும் மட்டும் கொண்டுள்ளது. மனித வாழ்க்கையில் இந்த விதி மிகவும் தெளிவாக செயல்படுகிறது. ஒரு மனிதன் ஆழ்ந்த துயரத்தை அனுபவிக்கிறான். அந்த துயரம் அவனை உடைக்கலாம் அல்லது அவனை விழிப்புணர்வுக்கு அழைக்கலாம். அதே அனுபவம் ஒரு முனையில் துன்பம், மற்றொரு முனையில் ஞானம். கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற உணர்வுகள் அன்பு, புரிதல், கருணை ஆகியவற்றின் மாற்றிய வடிவங்கள். ஒரு தாய் பிரசவ வேதனை அனுபவிக்காமல் புதிய உயிரை எவ்வாறு பார்க்க முடியும்? ஒரு விதை மண்ணில் இருளை உடைக்காமல் மரமாக உயர முடியாது. இது இயற்கையின் மொழி, பிரபஞ்சத்தின் சமநிலை. ஆன்மீக வளர்ச்சி என்பது எதிர்மறைகளை மறுப்பது அல்ல, அவற்றை புரிந்து கொள்ளும் திறன் பெறுவது. நம் துயரத்தை அனுபவிக்கும் போது அதன் எதிர்முனையில் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நாம் அறிந்தால் நாம் சிதறிவிட மாட்டோம். நாம் தோல்வியை சந்திக்கும் போது அதே இடத்தில் வெற்றியின் விதை உள்ளது என்பதை உணர்ந்தால் நாம் நம்பிக்கையை இழக்க மாட்டோம். இந்த விதி நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்கிறது. நிலைமைகள் நிரந்தரமில்லை, அவை துருவங்களுக்கு இடையே நகரும் அலைகள். நாம் அலை அல்ல, அலைகளை காணும் காட்சி. துருவமுனை விதியை புரிந்து கொள்வது வாழ்க்கையை மாற்றும். எதிர்மறை அனுபவம் வந்தால் அதனை முழுமையாக அழிவாக பார்க்க வேண்டாம். அது எந்த முனையில் இருக்கிறது என்பதை கவனியுங்கள். உங்கள் பார்வையை மாற்றினால் உங்கள் அனுபவம் மாறும். மகிழ்ச்சியும் துயரமும் ஒரே அளவின் இரண்டு முனைகள் என்றால், நீங்கள் உங்கள் மனநிலையை மெதுவாக மாற்றி அதே அளவில் நகர முடியும். இதுவே மனக்கட்டுப்பாடு, இதுவே ஆன்மீக சக்தி. துருவமுனை விதி நமக்கு சொல்வது என்னவென்றால், இந்த உலகில் எதுவும் முழுமையான இருள் அல்ல, எதுவும் நிரந்தரம் துயரம் அல்ல. ஒவ்வொரு இருளின் உள்ளேயும் ஒளி மறைந்திருக்கிறது. ஒவ்வொரு தோல்வியின் உள்ளேயும் வெற்றியின் விதை உள்ளது. வாழ்க்கை நமக்கு துருவங்களை காட்டுகிறது, ஆனால் நாம் எந்த துருவத்தில் நிற்க வேண்டும் என்பதை நாம் தேர்வு செய்யலாம். நாம் உணர வேண்டியது ஒன்று: எதிர்மறைகள் பகைவர்கள் அல்ல, அவை ஒரே சக்தியின் இரண்டு முகங்கள். அந்த உண்மையை உணர்ந்த மனிதன் வாழ்க்கையை பற்றி பயப்பட மாட்டான். அவன் சமநிலையுடன், விழிப்புணர்வுடன், உள்ளார்ந்த அமைதியுடன் வாழ்வான். இந்த சேனலில் மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக சிந்தனைகளும் பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்ட அறிவியல் கருத்துக்களும் இடம்பெறும். இந்த சேனலில் வெளியிடப்படும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும், உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்கள் உயர்ந்தால் உங்கள் வாழ்வு வளமாகும். எனவே இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள்.
இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்து நேர்மறை ஆற்றலை பரப்புங்கள். மேலும் நமது யூனிவர்ஸ் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்திருங்கள். நன்றி.